வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிபிள்ஸ் ஒயில் எல் சேகாப் சீசன் 2 எபிசோட் 17. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மாஸ்டர்னு சொல்லி ஒருத்தன் வந்து அவன் மெஜஸ்டிக் கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்கான். ஏய், நீ எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பேசலாம்? இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்கிட்ட கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோ, உன் உயிர் உன் உடம்புல வந்து இருக்காது. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் சிசுவான்? கேசவானை இங்கே வந்து கொண்டு வரான்னு தானே சொன்னேன். ஆனால் நீ வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு வராமல் வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்க. உனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு, சரியா? இந்த முறை நீ தப்பாக எதனாலும் பண்ண, அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிடும். நாட்டினுடைய ஒரு பெரிய கட்டளையவே நான் உன்னை நம்பி உன்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்படி நான் உன் கையில் கொடுத்துருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தேசத்துடைய கதையே வந்துட்டு இந்த பேட்டிலில் தான் இருக்குது. அந்த சூசான் நாட்டை சேர்ந்த எல்லா பேரையும் நம்ம வந்து தோக்கடிச்சே ஆகணும், சரியா? இந்த முறை வந்துட்டு இந்த நாட்டுக்காரங்க யாருமே உயிர் பிழைக்கவே கூடாது. இந்த வாரில் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும். அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இறந்து தான் போகணும், அவனோட ஆட்கள் எல்லாருமே. அப்போ தான் நம்மளோட பவர் வந்து அதிகமாகும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சுல? இதனால தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் குடும்பம் மொத்தமே வந்துட்டு சாக வேண்டிய நிலைமை வந்துடும், சரியா? நான் சொன்னது உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மெஜஸ்டியும் சொல்கிறான். அவங்களுடைய ஆணைப்படியே மகாராஜா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதவே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கே இடத்துலேருந்து கிளம்பிடுறான். அவங்களோட ஒரு பொண்ணு வந்துட்டு மேஜிஸ்ட்ரின் அவங்கக்கிட்ட இதை சொல்லி அவனு இளன் பிரின்சஸ் இருக்காங்களே, அவங்க புன் தேசத்தை சேர்ந்தவங்க போட்டியில் ஜெயிச்சதை நினச்சி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்ருக்காங்க. எங்களால் அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்ட முடியலை. இப்போ என்ன செய்கிறதுனே எங்களுக்கு தெரியல. பிரின்சஸ் அப்படி எல்லா பொருளையும் உடைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆளை நிப்பாட்டி வைக்க வேண்டியானா? அவங்க உடச்சோடனே அதுக்கே மாதிரி ஒரு பொருள் அந்த இடத்துல போய் வைக்க சொல்லுங்கள். அவங்க வந்துட்டு உடச்சி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி பாடணும், சரியா? நம்மளுடைய பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே எடுத்து கொண்டு போய் வைங்க, சரியா? அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸரையும் கொண்டு போய் வைங்கன்னு சொல்கிறோம். ஆமாம், மன்னர் எதுக்காக எலான் பிரின்சஸ்க்காக இவ்வளோ பண்ணுறாரு? அவங்க மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருக்காரு. இந்த விலை மதிப்பு இல்லாத பொருள்கள் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு. நம்மளுடைய இப்படி பொருள்லாம் போய் கொடுக்கலாமா? மன்னர் என்னதான் நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த பொண்ணு நினைக்கிறான். ஹீரோ வந்து அந்த லேக் கிட்ட வந்துடுறான். ஏன்னா வந்து போன எபிசோடில் பார்த்துருப்பான். ஏன்னா ஒருத்தனை பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லியிருப்பான். அந்த லேக்கை வந்து பார்க்கணும் தான் ஹீரோ வந்து அந்த லேக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கான். ஐயோ, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, இது கீழே தான் வந்து வாட்டர் ஸ்பிரிட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த வாட்டரை தான் வந்து பார்த்துட்ருக்கான். என்னால் வந்து அதை வந்து உணர முடியுது. அந்த வாட்டர் ஸ்பிரிட் இதுக்கு அடியில் தான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து குதிச்சிடுறான். நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்லி ஹீரோ வந்து தேடி போயிட்டுருக்கான். ஆமாம், உள்ளே போக போக தான் அந்த வாட்டர் ஸ்பிரிட்டோடைய பவர் இருக்கிறதை என்னால் உணர முடியுது. அது கீழே தான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோ வந்து அதை நல்லா தண்ணிக்குள்ளே தேடி போயிட்டுருக்கான். கீழே அளவுக்கு அதிகமாக கீழே போய் பார்க்கும்போது அது அந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு பாறை மேலே தான் இருக்குது. நான் வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ட்ரெஷர் இதுதானா அந்த வாட்டர் ஸ்பிரிட்டு? நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டக்கான பலன் கிடைஞ்சுன்னு ஹீரோ பார்க்கும்போது அது ஒரு பெரிய பாம்பு வந்து ஹீரோ அட்டாக் பண்ண பின்னாடி ஓடி வருது. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து தப்பிக்கிறான் அந்த பாம்பு கிட்ட இருந்து. அவனோட ஸ்வாட் எடுத்து அந்த பாம்பு கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆமாம், இந்த பாம்பு இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நான் இந்த பாம்பு கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த பாம்பை பார்க்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த ஞாபகம் வருது. இந்த பாம்புட்டேருந்து ஒரு வாசனை அந்த ஆள்கிட்ட இருந்து தானே வரும். அந்த லாங்யான் சிட்டியில் இருந்தவன் அவன்கிட்டயும் இதே மாதிரி ஒரு வாசனை தான் வரும். ஒருவேளை அவன் இந்த பாம்புனால முழுசாக தாக்கப்பட்டுட்டானா? இல்லை இந்த பாம்பு அளவுக்கு அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கானா? ஒன்றும் வந்து தெரியலையேன்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த பாம்பு கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த பாம்பு என்னன்னா ரொம்ப பெருசாக இருக்கு. இந்த பாம்பு கூட நான் வந்து சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த பாம்பு வந்து நான் இப்போ வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ வந்து அவனோட பவரை வச்சு அந்த பாம்பு வந்து அட்டாக் பண்ணுறான். அந்த பாம்பு வந்து வழியில் வந்து கத்திட்டு இருக்கு. ஹீரோ வந்து விடாமல் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே வந்து சீனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்த தான் வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. அந்த பாம்பு கத்துற சவுண்டு கேட்குது பாருன்னு சொல்லி வேறு தேசத்தை சேர்ந்தவங்களாம் அந்த பாம்பு கத்துற திசையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. என்னால் அது உணர முடியுது. அந்த பாம்பு அங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோவும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கான். ஆமாம், இப்போ அது எங்கே போச்சு? அந்த வாட்டர் ஸ்பிரிட் இங்கே தானே இருந்துச்சு. இந்த பாம்பு கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன்ல, அதை நான் மறந்துட்டேனே. அதை நான் வந்து இப்போ தேடி பார்க்கணும். நான் அதை தேடியே ஆகணும். இதை வந்துட்டு இந்த பாம்போட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் அதை தேடணும்னு சொல்லி ஹீரோ தண்ணிக்கடியில் தேடிட்டு இருக்கேன். அந்த பாம்பால் வழி கட்ட முடியாமல் ஹீரோ அட்டாக் பண்ணல மேலே வந்துடுது. ஆமாம், இந்த பாம்பு எதுக்கு இப்போ அப்படி கத்துது அப்படின்னு சொல்லி மற்ற தேசத்தை சேர்ந்தவங்களும் அங்கே வந்தானுங்களோ அவங்களும் பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த பாம்பு இப்படி கத்துது, இதை பார்க்கும்போது ரொம்ப இல்லை ஃப்ரான்ஸோட மொத்த சத்தத்தையும் நான் வந்து இப்போ வந்து நிப்பாட்டிடுறேன் என்னோட ஃபார்மேஷனை வச்சு. ஆமாம், இந்த பாம்புக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு? அந்த பாம்பு எதுக்கு இப்போ எப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். நீ முதல்ல அந்த பாம்போட தலைக்கு மேலே போ, சரியா? அந்த பாம்பு வந்து நீ வந்து பிடிச்சிக்கோ. என்னால் அந்த பாம்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறான். இவ்வளோ நாள் ஒளிஞ்சிட்டு இருந்தியே இந்த பாம்பு இருக்கே, இவ்வளோ நாள் எதுக்கு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு? இனிமேல் இது ஒழிய வேண்டிய அவசியமே கிடையாது.
பூச்சிகள கொல்றதுல எனக்கு ரொம்பயுமே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி பூச்சிகள கொல்றது பிடிக்கும்னு சொல்லி ஒருத்தன் வெறும் கையாலேயே வந்துட்டு அவனோட பவர வச்சு அந்த பாம்ப வந்து அட்டாக் பண்றான். அவ்வளோ அட்டாக் பண்ணியுமே அந்த பாம்பு வந்து ரொம்ப கத்துது. வலி தாங்க மாட்டாப்புல போட்டு. அது ரொம்ப வந்து சேக்காயிட்டு இருக்கு. ஆமா இவன் இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணானே! ஆனா அதனுடைய செதில்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால தான் அந்த பாம்பு மேல வந்து விழுக மாட்டுதுன்னு நெனைக்கிறேன். எந்த ஒரு அட்டாக்கும். அவன் வந்து அட்டாக் பண்ணும்போது நான் இத வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஒரு மேஜிக்க வந்துட்டு கையில வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில மண்டை ஓடுலாம் வந்துட்டுருக்கு. ஆமா இந்த மண்டை ஓடுலாம் எங்கடா இருந்து வந்துச்சு? என்னடா இது நடக்குது? இது இவ்வளோ பெரிய கொடுமையாக்கியிருக்கே! இதெல்லாம் எங்க இருந்து தான் வருது? இதெல்லாம் யாரு தான் கொண்டு வந்து விட்றா? அங்க வந்து அந்த மாங்க தான் காட்டுறானுங்க. இதெல்லாம் என்னோடது தான். இதுக்காக நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 10 வருஷமா என்னுடைய அந்த கோஸ்ட் கில்லிங் அறைய நான் உள்ள தான் வச்சிருந்தேன். எனக்குள்ளேயே வச்சிருந்தேன். இப்ப அத வெளிய கொண்டு வரதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த பாம்பு கொன்னு இதோடைய பவர் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிற போறேன். இனிமே இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவன் சொல்றான். ஹீரோவும் தண்ணிக்கு அடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபைட்ட தான் பார்த்துட்டு இருக்கான். ஆமா இங்க என்ன இவ்ளோ ஒலிக்கு இருக்கு? ஓ! இந்த கண்ட்ரிக்காரங்க தான் இந்த ஃபைட்டுக்கு வந்துட்டாங்களா? இவங்க இவ்ளோ சீக்கிரத்தில தோத்து போவாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஆமா, இவங்க 4 பேருமே நல்லா திறமையானவங்களா தான் இருக்காங்க. நல்லா சண்டை போடுற மாரி தான் இருக்கு. ஏதோ ஒரு புலியும் புலியும் சண்டை போடுற மாரி இருக்கு. அந்த மலை மேல உட்காந்து பார்த்தா நல்லாருக்கும். ஆனா, எனக்கு அதுக்கான நேரம் இல்லையே! நான் சீக்கிரம் வந்துட்டு அந்த வாட்டர் ஸ்பிரிட்ட வந்து கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்குன்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி கீழ தண்ணிக்கு அடியிலேருந்து மேல ஃபைட் பண்றது தான் பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்தில ஒரு ஒலி வருது. ஆமா, இந்த ஒலி என்னது? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்க்குறான். ஆமா, இந்த ஒலி வந்து புவியீர்ப்பு விசை நோக்கி தான் போகுது. இத ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ அந்த ஒலிய ஃபாலோ பண்ணிட்டு போறான். மேல என்னடான்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோ என்னடான்னா அந்த வாட்டர் ஸ்பிரிட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேள அந்த பாம்ப தோற்கடிச்சுட்டா அவனுங்க அடுத்து ஹீரோவ தான் அட்டாக் பண்ண வருவானுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாட்டா! பாய்.